நம்ம வந்து அந்த கதிர்வீச்சு ரேடியேஷன் தெரப்பி பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு நம்ம சொல்லியிருந்தோம். கதிர்வீச்சு அப்படிங்கிறது அந்தந்த மூளைக்கு உள்ள வியாதிய பொறுத்து எவ்வளோ டோஸ் குடுக்கணும், எவ்வளோ நேரம் குடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் முடிவு பண்ணுவாங்க. பட் பொதுவா இப்போ ஒரு கட்டி நம்ம சொல்லியிருந்தோம் ஹை கிரேட் கிளையோமா. கிளையோமாங்கிற ஒரு கட்டிக்கு தான் காமனா நம்ம ரேடியேஷன் கதிர்வீச்சு குடுக்கறது. அது வந்து கட்டிய ஃபுல்லா எடுத்தாலும் கட்டி திரும்ப வளரக்கூடிய கட்டிகள் அதெல்லாம். ஸோ, அதனால அது வளராம இருக்கிறதுக்கு நம்ம ரேடியேஷன் குடுப்போம். அந்த ரேடியேஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலா இப்ப கரண்ட் சர்ஜரி முடிச்சு ஒரு 3 to 4 வீக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு அந்த புண்ணெல்லாம் ஆறியிருக்கு, தையெல்லாம் பிரிச்சு புண்ணு நல்லா இருக்கு, நல்லா ஹீல் ஆயிடுச்சுன்னா, அந்த ரேடியேஷன் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வந்து எவ்வளோ நாளைக்கு குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா 6 வாரங்கள். அதாவது டெய்லி மண்டே டூ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 2 நாளைக்கு வந்து அந்த பிரேக் இருக்கும். அகைன் மண்டேலேருந்து அந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி தொடர்ச்சியா 6 வாரங்கள் அந்த ரேடியேஷன் தெரப்பி கதிர்வீச்சுங்கிறது நடக்கும். எவ்வளோ நாளைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு நாளைக்கு 10 to 15 மினிட்ஸ் அதுக்குள்ள அந்த தெரப்பி முடிஞ்சிடும். பட் ஆனாலும் அத டெய்லி குடுக்கணும். அந்த வாரத்தில 5 நாள், அந்த மாதிரி 6 வாரம். ஸோ 30 கரண்ட் குடுப்பாங்க பொதுவா. இந்த மாதிரி கிளையோமா அப்படிங்கிற கட்டிக்கு. ஸோ அது ஏன் அப்படி ஒண்ணா குடுக்கலாமே, ஒரே டைம் குடுக்கலாமே பார்த்தோம்னா, அந்த டோசேஜ் வந்து பிரிச்சு குடுக்கும்போது தான் நம்ம வந்து நரம்புக்கு பாதிப்பு இல்லாம குடுக்க முடியும். ஒரே டைம்ல அவ்வளோ ரேடியேஷன் குடுக்கும்போது பிரெயின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். அதனால தான் அந்த ரேஷனல். அத பிரிச்சு, அத பொதுவா அத 6 வீக்ஸா குடுக்குறதுங்கிறது நரம்புக்கு பாதிப்பு வராம, அந்த கட்டி இருக்கிற இடத்த மட்டும் ரேடியேஷன் குடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்றது. இதுதான் நடைமுறையில இருக்கக்கூடியது. நம்ம வந்து இந்த ரேடியேஷன் குடுக்குறோம், இந்த கிளையோமாக்கு. ரேடியேஷன் குடுத்துட்டா, அதனால ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா இந்த மாரி கிளையோமா இருக்கிற கட்டிக்கு ரேடியேஷன் குடுத்து இப்ப இம்மீடியட்டா ஒண்ணும் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. பட் சில நேரங்கள்ல இப்ப கட்டி நம்ம ஃபுல்லா எடுத்துட்டோம், இல்ல கட்டி ரொம்ப சின்னதா தான் இருக்குன்னா பிரச்சனை இருக்காது. பட் கட்டி எடுக்காம வெறும் பயாப்சி மட்டும் பண்ணி, கட்டி பெருசா இருக்கு, உள்ள இருக்கு. அப்ப நம்ம ரேடியேஷன் குடுக்கும்போது, அந்த கட்டி வந்து வீங்கலாம். அந்த வீக்கம் சம்டைம்ஸ் அதிகமாகி, சுயநினைவு இழக்க கூட பாதிக்க வரலாம். கை, கால் இன்னும் கொஞ்சம் பலவீனமாகலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். நினைவு கூட கொஞ்சம் குறையலாம். ஸோ, அதனால தான் நம்ம பொதுவா அந்த கரண்ட் குடுக்கறதுக்கு முன்னாடி கட்டிய ஃபுல்லா எடுத்து, இல்ல கட்டி ரொம்ப சின்னதா பிசுறு மாதிரி மட்டும் வச்சிருந்தோம்னா, அதோட பாதிப்பு கம்மியா இருக்கும். ஸோ, நல்லபடியா கரண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த ரேடியேஷன் தெரப்பி 6 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா, 1 மாசம் கழிச்சு நம்ம வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, அந்த கரண்ட் ரேடியேஷன் குடுத்த இடம்லாம் எப்படி இருக்கு? வீக்கம் இருக்கா? வீக்கம் குறைஞ்சிருச்சா? அப்படின்னு. ஒருவேளை வீக்கம் ஏதாவது இருந்ததுன்னா, டேப்லெட் குடுக்கலாம். டேப்லெட் குடுத்து அந்த வீக்கத்த கட்டுப்படுத்திடலாம். அதுக்கப்புறமா அந்த கட்டியோட கிரேட பொறுத்து. இப்போ கிரேட் 3, கிரேட் 4னா 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் திரும்ப ஒரு தடவ ஸ்கேன் பண்ணுவோம். இப்போ கிரேட் 2னா 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் பண்ணுவோம். ஸோ, அந்த கிரேட பொறுத்து எவ்வளோ நாளைக்கு அப்புறம் ஸ்கேன் பண்றதுங்கிறது அந்த அந்த டைம்ல அந்த பேஷண்ட் ஏத்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் இந்த 3 மாசத்துல நம்ம ஸ்கேன் பண்ணும்போது, சில கட்டிகள் வந்து இருக்கிறத விட பெருசா இருக்க மாரி இருக்கும். அதாவது கரண்ட் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்த இடத்துல திரும்ப ஒரு கட்டி புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வருமா அப்படின்னு பார்த்தோம்னா, வரலாம். அதுக்கு பேரு தான் சூடோ புரோகிரஷன். அதாவது அது கட்டி கிடையாது. அந்த கரண்ட் குடுத்த இடம் வந்து அப்படியே கொஞ்சம் புண் மாதிரி ஆகி, அது கொஞ்சம் வீக்கமா இருக்கும். அதுக்கு வந்து நம்ம கட்டின்னு நெனச்சிடக்கூடாது. அது வந்து சூடோ புரோகிரஷன். அப்படி இருந்ததுன்னா, நம்ம வந்து அதுக்கு சில டேப்லெட்லாம் குடுத்து, இன்ஜெக்ஷன் குடுத்து அந்த வீக்கத்த நம்ம கட்டுப்படுத்திடலாம். இந்த ரேடியேஷன் அப்படிங்கிறது ஒரு 1 வருஷம் நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஸ்கேன் பண்ணும்போது கொஞ்சம் வீக்கம் வந்திருக்கு அப்படின்னா, 2 விதமானது எடுத்துக்கலாம். எய்தர் அந்த ரேடியேஷன் சேஞ்சஸ். அந்த ரேடியேஷன் குடுத்ததுனால நரம்பு டேமேஜ் ஆயிருந்ததுன்னா, ரேடியேஷன் நெக்ரோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. இல்ல கட்டியே திரும்பவும் வளர்ந்திருக்கலாம். ஸோ, அப்ப ஸ்கேன்ல வந்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 2ம் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது கட்டி வளர்ந்திருக்கா? இல்ல ரேடியேஷன் குடுத்ததுனால அந்த போஸ்ட் ட்ரீட்மெண்ட் சேஞ்சா? அப்படின்னு நமக்கு கன்ஃப்யூஷன் இருக்கும். அத எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா, அதிலேயே எம்ஆர்ஐ ஸ்கேன்லேயே சில சீக்வென்சஸ் இருக்கு. அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு பண்ணலாம். எம்ஆர்ஐ பெர்ஃபியூஷன் ஸ்டடி பண்ணி பார்ப்போம். அந்த கான்ட்ராஸ்ட்லேயே பேட்டர்ன் டிஃபரெண்ட் ஆகும்.
இந்த கட்டியோட பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அந்த ரேடியேஷன் பாதிப்பினால ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியும். அது கரண்ட் குடுத்ததுனாலயா, இல்ல கட்டி திரும்ப வளர்ந்ததுனாலயா? ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்ப கட்டி தான் திரும்ப வளர்ந்திருக்குன்னா, மேபி திரும்ப ஒரு தடவ போய் சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். இல்ல வெறும் கரண்ட் ரேடியேஷன் எஃபெக்ட் தான் அப்படின்னா, அதுக்குன்னு சில ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு. நம்ம டேப்லெட்டாவோ, இன்ஜெக்ஷனாவோ குடுத்து, அந்த இத நம்ம வந்து குணப்படுத்தலாம். ஸோ, இந்த ரேடியேஷன் கிளையோமாக்கு அப்புறம் இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அதனால தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுட்டு ஸ்கேன் எதுவும் பண்ணாம இருந்தா, நமக்கு வந்து அது பேஷண்ட்ட ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ, அதனால ரெகுலரா பேஷண்ட்ஸ் ஃபாலோ அப்ல இருந்தா தான், எந்தெந்த மாறுதல்கள் எப்படி இருக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் குடுக்கறதுக்கும் நமக்கு வசதியா இருக்கும். தேங்க் யூ.